Hello, good morning my dear children. I am back. I am Savitri here to discuss about 11th standard physics topic, screw gauge, very interesting topic today. We are going to discuss. So you all will be definitely benefited out of this video because screw gauge is a very important topic for doing practicals in all the experiments we use screw gauge. So listen carefully and watch, view, share to everyone so that everybody may be benefited. Yes, let us start today's session, screw gauge. Generally for measuring small distances, we are using meter scale, vernier caliper and screw gauge, we all know. But what is the difference between all those instruments? So we generally use meter scale. The least count of meter scale is 0.1 centimeter, 0.1 centimeter. That means the smallest measurement that can be measured by the instrument is called least count. எந்த இது வந்து எவ்வளோ மினிமமாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து லீஸ்ட் கவுண்ட். ஓகே, அப்போ மீட்டர் ஸ்கேலை வச்சு நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப் டு 0.1 சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் மீட்டர் ஸ்கேல் வச்சு. அதுக்கு மேலே உள்ள ஸ்மாலர் லெங்க்ஸ் அதெல்லாம் வந்து மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரிசிஷன் ஆஃப் மீட்டர் ஸ்கேல் இஸ் ஸ்மால், லெஸ். ஓகே, and then that is the meter scale can measure only up to, okay, so first decimal place. இப்போ செகண்ட் டெசிமல் பிளேஸ்க்கு உள்ள டிஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம வந்து மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியாது அக்யூரேட்டாக. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் மெஷரிங் ஸ்மால் டிஸ்டன்சஸ், ஓகே, ஸோ ஸ்டில் ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஸோ மீட்டர் ஸ்கேலுக்கு அடுத்ததான் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர் சூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்னியர் கேலிப்பர் கேன் மெஷர் த லெங்த், ஓகே, அப் டு 0.01 சென்டிமீட்டர். இதை விட ப்ரிசைஸாக இருக்கும். ஓகே, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மீட்டர் ஸ்கேல் வந்து 0.1 சென்டிமீட்டர். ஸோ வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர். அதனால இதை விட இதோட மெஷர்மெண்ட் வந்து ப்ரிசைஸாக இருக்கும். தட் இஸ் 2 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் மெஷர் பண்ண முடியும் அக்யூரேட்டாக. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, இதை விட ப்ரிசைஸாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் we can use screw gauge. ஸோ screw gaugeோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர். இது மட்டும் இல்லை, இட் கேன் மெஷர் 0.0001 சென்டிமீட்டர், தென் 0.00001 சென்டிமீட்டர், அப் டு 10⁻⁻6 மீட்டர் வரைக்கும் ஸ்க்ரூ காஜ்னால மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்க்ரூ காஜ் கேன் மெஷர் ஸ்மால் டிஸ்டன்சஸ் அப் டு 10⁻⁻6, தட் இஸ் மைக்ரோமீட்டர். ஸோ மைக்ரோமீட்டர் வரைக்கும் இதனால மெஷர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஸ்க்ரூ காஜ் என்ன சொல்கிறோம்னா மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ காஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் கேன் மெஷர் அப் டு 10⁻⁻6 மீட்டர். ஓகே, ஸோ வி கால் ஸ்க்ரூ காஜ் ஆஸ் அ மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ காஜ். எஸ், ஆர் யூ கிளியர்? ஓகே, ஸோ எதுக்காக நம்ம வந்து மீட்டர் ஸ்கேல் இருக்கும்போது வெர்னியர் கேலிப்பருக்கு போகணும், வெர்னியர் கேலிப்பர் இருக்கும்போது ஏன் ஸ்க்ரூ காஜுக்கு போகணும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் இது. ஓகே, மீட்டர் ஸ்கேல் வந்து எவ்வளோ தூரம் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு டெசிமல் பிளேஸ் தான் கரெக்டாக மெஷர் பண்ண முடியும் அக்யூரேட்டாக அல்லது ப்ரிசைஸாக. ஓகே, வெர்னியர் கேலிப்பர் வந்து 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ப்ரிசைஸாக மெஷர் பண்ண முடியும். ஓகே, அதையும் மீறி நமக்கு வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து we are going for the another instrument called screw gauge. ஓகே, it can measure up to 0.001 சென்டிமீட்டர். அதுக்கும் மேலே அப் டு 10⁻⁻6 மீட்டர் வரைக்கும் இந்த ஸ்க்ரூ காஜ் வந்து மெஷர் பண்ணும். ஸோ we call screw gauge as a micrometer screw gauge. Yes, clear? ஓகே, இப்போ ஸ்க்ரூ காஜ். ஓகே, இப்போ ஸ்க்ரூ காஜ் it's an instrument. It is an instrument which is used for measuring the dimension of an object. Okay, so up to, okay, 50 millimeter. So 50 millimeter உள்ள ஆப்ஜெக்டோட சைஸ், ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து 50 millimeter இருக்கா, அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். So screw gauge is an instrument for measuring accurately the dimension of an object up to, okay, maximum value of about, okay, 50 millimeter. அது வரைக்கும் நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரூ காஜோட பிரின்சிபல் என்ன? ஓகே, இந்த ஸ்க்ரூ காஜோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஓகே, இதான் இந்த ஸ்க்ரூ. இதில் ஓகே, இந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது சர்க்குலர் மோஷன் அது ஆக்சுவலாக. ஓகே, சர்க்குலர் மோஷன். ஓகே, அந்த சர்க்குலர் மோஷன்னால என்ன ஆகுது, இங்கே லீனியர் மேக்னிஃபிகேஷன் நடக்குது. பாருங்க, முதல்ல வந்து 12 இருக்குது இந்த இடத்துல ஆக்சுவலாக. பாரு, இங்கே வந்து
12 மில்லிமீட்டர் இருக்கு. இந்த 12 மில்லிமீட்டர் நம்ம வந்து ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த 12 மில்லிமீட்டர் வந்து 15 மில்லிமீட்டரா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 12 மில்லிமீட்டரை 15 மில்லிமீட்டராவோ அல்லது 14 மில்லிமீட்டராவோ அல்லது 13 மில்லிமீட்டராவோ இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், லீனியர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லீனியர் மேக்னிஃபிகேஷன் எப்படி கிடைக்கிது நமக்கு, சர்க்குலர் மோஷன்னால. இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் 12 மில்லிமீட்டராக இருக்கிறது என்னவா மாறுது, 13ஆவோ 14ஆவோ மாறுது. அப்போ லீனியர் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லீனியர் டிஸ்டன்ஸ் வந்து மேக்னிஃபை ஆகுது. ஓகே, ஸோ லீனியர் மேக்னிஃபிகேஷன் டியூ டு சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து சர்க்குலர் மோஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, அதனால லீனியர் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லீனியர் மேக்னிஃபிகேஷன் டியூ டு சர்க்குலர் மோஷன். ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூன்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ? ஸோ பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ இஸ் லீனியர் மேக்னிஃபிகேஷன் டியூ டு, ஓகே பாரு, ஸோ நவ் இப்போ சர்க்குலர் ஸ்கேல் வந்து ரொட்டேட் ஆகுது. முதல்ல 12 இருந்தது, இப்போ வந்து என்ன ஆயிடுது, 16 ஆயிடுது. ஓகே, ஸோ 12 மில்லிமீட்டர் இருந்து 16 மில்லிமீட்டர் ஆயிடுது. அப்போ 12 வந்து 16ஆக மாறுது. அப்போ லீனியர் மேக்னிஃபிகேஷன். ஓகே, மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் ஸ்கேல். எதனால? டியூ டு மோஷன் ஆஃப் தி சர்க்குலர் ஸ்கேல். எஸ், தட் இஸ் கால்டு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் இஸ் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூசிங் சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸ்க்ரூ வந்து சர்க்குலர் மோஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் மேக்னிஃபிகேஷன் இஸ் டன் இன் லீனியர் மோஷன். எஸ், ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ. Are you all clear? Okay, screw gauge ங்கிறது என்ன? It's an instrument. Okay, it is used to measure the dimension of an object up to 10 power minus 6 meter or up to of about maximum of about 50 millimeter or 10 power minus 6 meter. அது வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்க்ரூ காஜை வந்து மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? பிரின்சிபல் என்னது? ஓகே, சர்க்குலர் ஸ்கேலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அந்த சர்க்குலர் ஸ்கேலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, லீனியர் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லீனியர் மேக்னிஃபிகேஷன் டியூ டு சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷன், லீனியர் மேக்னிஃபிகேஷன் டியூ டு சர்க்குலர் மோஷன். எஸ், கிளியர்? ஓகே, ஸோ லீனியர் டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 12 to 16 டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி circular scale. Okay, so linear magnification due to rotation. So that is called, okay, so principle of micrometer screw. Yes, are you all clear? Okay, so இப்போ scale வந்து we can measure only up to 1 decimal place. Okay, அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், we are using the, okay, so we are opting the vernier caliper. So vernier caliper can measure the small distances up to 0.01, that is up to 2 decimal places. ஓகே, ஸோ அதுவும் நமக்கு பத்தலை, இன்னும் ஸ்டில் ஃபைனராக நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we are using screw gauge. ஸ்க்ரூ காஜ் வந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும்னா, ஓகே, 3 decimal places, 4 decimal places, 5 decimal places, 10 power minus 6 வரைக்கும் மெஷர் பண்ணும். ஸோ ஸ்க்ரூ காஜ் இஸ் an accurate instrument for measuring the dimension of an object அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ the principle of screw gauge என்ன அப்படின்னா magnification of linear motion. ஓகே, linear distance magnify ஆகுது, எதனால? டியூ டு சர்க்குலர் மோஷன். ஓகே, யூசிங் சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸோ ஸ்க்ரூ வந்து சர்க்குலர் மோஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, பிட்ச் ஸ்கேல் வந்து லீனியர் மோஷன். ஸோ அதனால வந்து லீனியர் மோஷன் இருக்கு. ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் டியூ டு சர்க்குலர் மோஷன் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஸ்க்ரூ காஜ். ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல். எஸ், நவ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ காஜில் வந்து நமக்கு மெயினாக 2 ஸ்கேல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல் அல்லது ஸ்லீவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செகண்ட் ஸ்கேல் வந்து சர்க்குலர் ஸ்கேல் ஆர் ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்க்ரூ காஜில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வந்து பிட்ச் ஸ்கேல். அந்த பிட்ச் ஸ்கேலை மெயின் ஸ்கேல்னு சொல்லலாம் அல்லது ஸ்லீவ்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரூ காஜ் ஹேஸ் காட் 2 ஸ்கேல்ஸ். ஓகே, இந்த 2 ஸ்கேல்ஸில் வந்து பிட்ச் ஸ்கேல் அண்ட் ஹெட் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிட்ச் ஸ்கேல் ஆர் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கேல் என்ன சொல்லுவோம்னா மெயின் ஸ்கேல் ஆர் ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேலை வந்து மெயின் ஸ்கேல் ஆர் ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்க்ரூ காஜில் வந்து நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கு. இதானது மெட்டல் ஃப்ரேம். ஸ்க்ரூ காஜ் ஹேஸ் காட் மெட்டல் ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த மெட்டல் ஃப்ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் சப்போர்ட். சப்போர்ட்டுக்காக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இல்லை மிச்ச எல்லா இதையும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம, ஓகே, ஸோ இந்த மெட்டல் ஃப்ரேமை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஸ்க்ரூ காஜில் அன்வில் அப்படிங்கிறது இருக்கு. ஆன்வில்ங்கிறது இது ஸ்மாலர் ஸ்டட். அந்த ஸ்மாலர் ஸ்டட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஸ்மாலர் ஸ்டட் வந்து ஃபிக்ஸட் டு த ஃப்ரேம்.
okay. So இதான் என்னது anvil, okay. So இதான் என்னது smaller stud. So this is called anvil. So this is called smaller stud. Anvil is called smaller stud, okay. இதான் என்னது smaller stud அப்படினு சொல்லுவோம். So which is fixed, anvil is fixed, okay. So this is smaller stud and it is fixed, okay. So this is called anvil. Anvil is a smaller stud, small stud, okay. வேற என்ன சொல்லலாம் anvil பத்தி? இத வந்து நம்ம fixed அப்படினு சொல்லலாம். Anvil is fixed, okay. So then second one வந்து spindle. இத தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா spindle அப்படினு சொல்லுவோம். இந்த spindleங்கிறது larger stud, okay, which is movable. So what can you say about spindle? Spindle என்னது? Spindle அப்படிங்கிறது larger stud அப்படினு சொல்லுவோம். அத it is a larger stud, okay. இது என்னது? This is movable, அது வந்து மூவ் ஆகும், okay. ரெண்டு ஸ்டட் இருக்கு நமக்கு. ஒன்று ஸ்மாலர் ஸ்டட், அந்த ஸ்மாலர் ஸ்டட் வந்து மெட்டாலிக் ஃப்ரேமோட ஃபிக்ஸட், அதை வந்து ஓகே ஆன்வில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிக்ஸட், ஓகே. செகண்ட் இது வந்து லார்ஜர், ஓகே ஸ்டட். இதான் என்னது? இது ஸ்பிண்டில், லார்ஜர் ஸ்டட். இந்த லார்ஜர் ஸ்டட் எப்படி இருக்கும்னா மூவபிள். இது வந்து ஃபார்வர்ட்லையும் பேக்வர்ட்லையும் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மூவபிள். Yes, now so next we have a sleeve. So இதான் என்னது? sleeve, okay. இந்த sleeve என்ன பண்ணுது அப்படின்னா connecting, the sleeve is connecting the metal frame. இதான் என்னது? metal frame. இந்த metal frame, okay, இந்த sleeve என்ன பண்ணுது அப்படின்னா இந்த circular scale அல்லது thimble, இந்த thimbleோட கனெக்ட் பண்ணுது. sleeve, okay, is connecting. இதான் என்னது? sleeve part. இந்த sleeveங்கிறது என்னது? இதை நம்ம pitch scale அப்படின்னு சொல்லலாம், ஓகே. அல்லது நம்ம வந்து ஓகே pitch scale சொல்லலாம் இந்த ஸ்லீவை, ஓகே. அல்லது மெயின் ஸ்கேல்னு கூட சொல்லலாம், ஓகே. ஸோ இந்த ஸ்லீவ் இஸ் கால்டு pitch scale ஆர் மெயின் ஸ்கேல், ஓகே. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மெட்டல் ஃப்ரேமையும், ஓகே, இந்த சர்க்குலர் ஸ்கேலையும் அல்லது ஹெட் ஸ்கேலையும் கனெக்ட் பண்ணுது, ஓகே. ஸோ திஸ் இஸ் கனெக்டிங் தி ஓகே மெட்டாலிக் ஃப்ரேம் அண்ட் ஓகே சர்க்குலர் ஸ்கேல், ஓகே. இந்த இடத்துல நமக்கு வந்து லாக் நட் அப்படின்னு ஒன்று இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அ லாக் நட். லாக் நட்னா என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து ரீடிங் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்க்ரூ காஜ் வச்சு ரீடிங் எடுக்கிறோம். ஸோ இதோடைய டைமென்ஷன் திக்னஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஸ்டைலஸை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஸ்டட்டுக்கும் நடுவில், ஆன்வில்லுக்கும் ஸ்பிண்டில், அது ரெண்டுக்கும் நடுவில் நான் வந்து வைக்கணும், okay. So anvil and spindle is used for holding the object whose dimension is to be measured. எந்த ஆப்ஜெக்டோட ஓகே நம்ம டைமென்ஷன் மெஷர் பண்ணணுமோ அல்லது டயாமீட்டரோ அல்லது நம்ம லெங்த்தோ திக்னஸோ மெஷர் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எங்கே வைப்போம்? ஓகே, நம்ம வந்து ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து வைப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இடத்துல நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம், ஓகே. அது ஹோல்டு பண்ணுறதுக்கு, ஓகே. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணும்போது ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், இது வந்து ஸ்லிப் ஆகலாம், ப்ராப்பராக கிரிப் ஆகலைன்னா அப்போ என்ன ஆகலாம், ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகலாம், ஓகே. அந்த ரீடிங் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாக் நட்டை யூஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறம் லாக் நட்டை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த pitch scale ரீடிங்கோ ஹெட் ஸ்கேல் ரீடிங்கோ எப்போவுமே மாறாது, சரியா? இப்போ நீ வந்து ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தன்ட்ட கொடுத்து pitch scale ரீடிங் ஹெட் ஸ்கேல் ரீடிங் எடுக்க சொன்னீங்கன்னா கட்டாயம் வந்து டிஃபர் ஆகும், ஓகே. அதுக்கு காரணம் இது வந்து ப்ராப்பராக ஹோல்டு ஆகாதது தான், ஓகே. தி ஆப்ஜெக்ட் வந்து ப்ராப்பராக ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், இந்த லாக் நட்டை லாக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே வைல் டேக்கிங் ரீடிங் அந்த கரெக்ட் ரீடிங் வந்து கிடைக்கும். அந்த ரீடிங் வந்து டிஸ்பிளேஸ் ஆகாது. pitch scale ரீடிங்கோ அல்லது ஹெட் ஸ்கேல் ரீடிங்கோ என்ன ஆகாது, டிஸ்பிளேஸ் ஆகாமல் கரெக்ட் ரீடிங் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், லாக் நட் வந்து யூஸ் பண்ணுறோம். எஸ் கிளியர், ஓகே. ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்குது, ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் மெட்டாலிக் ஃப்ரேம் அண்ட் வி ஹவ் காட் 2 ஸ்டட்ஸ், ஓகே. அந்த 2 ஸ்டட்டில் ஒரு ஸ்டட்டு பேர் ஆன்வில் அப்படின்னு பேர், ஓகே. அந்த ஆன்வில்ங்கிற ஸ்டட்டு வந்து ஓகே ஸ்மாலர் ஸ்டட், அது ஓகே அது என்ன ஆகும், மெட்டல் ஃப்ரேமோட ஃபிக்ஸ் ஆகி இருக்கும், ஓகே. இன்னொரு ஸ்டட் வந்து லார்ஜாக இருக்கும், அந்த லார்ஜர் ஸ்டட்டு பேர் ஸ்பிண்டில்னு பேர், ஓகே. அந்த ஸ்பிண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது மூவபுளாக இருக்கும். இது மாதிரி வந்து ஆன்வில் மாதிரி ஃபிக்ஸடாக இருக்காது, ஸ்பிண்டில் வந்து மூவபுளாக இருக்கும்,
ஓகே, இந்த ஆன்வில் ஸ்பெண்டில் எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, எந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டரோ அல்லது திக்னஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை இந்த ஆன்வில் ஸ்பெண்டிலுக்கு நடுவில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் ஆன்வில் அண்ட் ஓகே, ஸோ ஸ்பெண்டில் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹோல்டிங் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு நடுவில் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக ஓகே அந்த ஸ்பெண்டிலும் ஆன்விலும் இருக்குது. எஸ், நவ் நெக்ஸ்ட் வந்து லாக் நட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. அந்த லாக் நட் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ரீடிங் எடுக்கும் போது இப்போ இந்த ஆப்ஜெக்டை இதில் எடுத்துக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே ரீடிங் இருக்குது. இந்த ரீடிங் வந்து மாறாமல் எப்போவுமே ஒரே ரீடிங் இருக்கணும் அப்படின்னா இந்த லாக் நட்டை வந்து போட்டுடணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் லாக் நட்டை போட்டினா ரீடிங் வந்து சேஞ்சே ஆகாது. ஓகே, பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கும் ஹெட் ஸ்கேல் ரீடிங்கும் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த லாக் நட் யூஸ் பண்ணுறோம். சரியா? தென் we have okay, so ஸ்லீவ்ங்கிறது என்னன்னா pitch scale. sleeve is otherwise called pitch scale, okay, or main scale கூட சொல்லலாம். so sleeve is nothing but pitch scale or main scale. so what is sleeve? so sleeve is pitch scale or main scale. next one, sleeve is nothing but pitch scale, otherwise called main scale. okay, pitch scale or main scale. okay, இந்த sleeve என்ன பண்ணுது அப்படின்னா, it is connecting the metal frame to the head scale. okay, so the head scale or circular scale, இந்த scale என்னது head scale or circular scale. so this scale is called head scale. okay, the head scale or circular scale. okay, இந்த ஹெட் ஸ்கேலும் சர்க்குலர் ஸ்கேலும் மெட்டல் ஃப்ரேமோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்லீவ் வழியாக தான் கனெக்ட் ஆகுது. ஸ்லீவ் இஸ் கனெக்டிங். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கால்டு திம்பிள். okay, so this is called thimble. okay, then finally we have got a ratchet. ratchetனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து கரெக்டா ஹோல்டு பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சில பேர் வந்து லூஸாக ஹோல்டு பண்ணலாம், சில பேர் வந்து ஓவர் டைட்டாக ஹோல்டு பண்ணலாம், சில பேர் வந்து மாடரேட்டாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ அப்படிலாம் மாற்றி மாற்றி ஹோல்டு பண்ணால் என்ன ஆகும், ரீடிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஓகே, ஸோ ஓவர் டைட்டாக ஹோல்டு பண்ணால் ரீடிங் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓவர் லூஸாக ஹோல்டு பண்ணால் நிற்கவே நிற்காது. ஓகே, ஸோ மாடரேட்டாக ஓகே ஃபைனாக வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும், ஜென்டிலாக ஹோல்டு பண்ணணும். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை அந்த மாதிரி ஜென்டிலாக கரெக்டாக கிரிப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரேட்செட் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரேட்செட் ரொட்டேட் பண்ணால் டொக் அப்படின்னு ஒரே ஒரு சவுண்டு கேட்கும். ஓகே, அந்த டொக் சவுண்டு, அந்த சவுண்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம், ஸோ இது வந்து ப்ராப்பராக ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ரேட்செட் வந்து யூஸ் பண்ணுறோம். எஸ், ஆர் யூ கிளியர்? இதான் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓகே ஸோ ஸ்க்ரூ காஜ். எஸ், so this is the construction of screw gauge. இப்போ பார்க்கலாமா, pitch scale, it has pitch scale. pitch scale is otherwise called main scale or sleeve. second one is circular scale. the circular scale is otherwise known as head scale. okay, so next we have thimble. the thimble is supporting spindle. so இதான் இந்த spindle is a larger stud. இந்த larger stud spindle அதை எது சப்போர்ட் பண்ணுது, thimble is supporting. and we have got a stud here. இந்த stud வந்து smaller stud வந்து anvil னு சொல்லுவோம், larger stud spindle னு சொல்றோம். okay, இங்க distance between the two okay screw threads, consecutive screw threads is equal to distance between the two divisions in the pitch scale. இதை வந்து நீ நல்ல மனசுல வச்சுக்கணும். okay, so இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆக்சுவலா okay screw threads இருக்கும் இந்த இடத்துல. okay, இந்த இடத்துல நிறைய அப்படி இந்த மாதிரி screw threads இருக்கும். ஓகே, நிறைய ஸ்க்ரூ த்ரெட்ஸ் இருக்கும். இங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ த்ரெட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்க்ரூ த்ரெட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் த்ரெட் செகண்ட் த்ரெட், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ த்ரெட்ஸ், இந்த ரெண்டு த்ரெட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இங்க ஸ்லீவ்ல உள்ள ரெண்டு டிவிஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். distance between the two
threads consecutive அடுத்தடுத்து உள்ள ஓகே ஸோ அல்லது சக்சசிவ் அடுத்தடுத்து உள்ள ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு அதுவும் ஓகே வேற எதுவும் ஈக்குவலாக இருக்கும் பிட்ச் ஸ்கேலில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அல்லது செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் அடுத்தடுத்து உள்ள ரெண்டு டிவிஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் த்ரூ ஸ்க்ரூ த்ரெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டிவிஷன்ஸ் இன் பிட்ச் ஸ்கேல் ஆர் ஸ்லீவ் எஸ் கிளியர் இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ கட்டாயம் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே then anvilங்கிறது என்னது smaller stud which is fixed spindleங்கிறது என்னது larger stud which is movable okay இந்த frame என்ன பண்ணுது இந்த frame தான் எல்லா பார்ட்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுது okay so object is hold between okay so the two studs that is anvil and spindle yes clear okay so this is the construction of okay so screw gauge okay but sleeve is connecting the metallic frame to the cylindrical tube okay so it is a non movable part okay and இந்த ஸ்லீவ்ங்கிறது நான் மூவபிள் இது வந்து மூவ் ஆகாது ஸ்லீவ் அதுல வந்து என்ன எப்படி இருக்கும் கிராஜுவேஷன் மேட் ஆயிருக்கும் இட் ஹஸ் காட் ஸ்கேல் இன்ஸ்கிரைப்ட் இன் இட் ஓகே அந்த ஸ்கேலுக்கு பேர் என்னது மெயின் ஸ்கேல்னு பேரு ஸோ இதானது ஸ்லீவ் இந்த ஸ்லீவ்ல எப்படி இருக்கும் நான் மூவபிள் பார்ட்டா இருக்கும் அந்த நான் மூவபிள் பார்ட்ல கிராஜுவேஷன்ஸ் இருக்கும் ஓகே ஸ்கேல் தட் இஸ் ஸ்கேல் இஸ் இன்ஸ்கிரைப்ட் ஓகே ஆன் இட் விச் இஸ் கால்ட் ஓகே மெயின் ஸ்கேல் சரியா இந்த லாக் வந்து எதுக்கு ஹோல்டிங் த ஸ்கேல்ஸ் பிட்ச் ஸ்கேலையும் ஹெட் ஸ்கேலையும் பர்டிகுலர் பொசிஷன்ல ஹோல்டு பண்றதுக்காக யூஸ் ஆகுது while taking reading okay so this is the main construction of screw gauge distance between two consecutive screw threads okay is called pitch next என்ன பார்க்க போறோம் அப்படினா pitchனா என்னன்னு பார்க்க போறோம் what do you mean by pitch okay pitch of the screw distance between two consecutive screw threads okay two consecutive அடுத்தடுத்து உள்ள okay consecutive successive அடுத்தடுத்து உள்ள okay so ஒன்னாவதுக்கும் மூணாவதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இல்ல ஒன்னாவதுக்கும் நாலாவதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இல்ல ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் அல்லது ரெண்டுக்கும் மூணுக்கும் okay second thread third thread third fourth okay அந்த ரெண்டு ஸ்க்ரூ த்ரெட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பிட்ச்னு சொல்றோம் பாரு இது ஒரு ஸ்க்ரூ த்ரெட் ஓகே இது ஒரு ஸ்க்ரூ த்ரெட் இதெல்லாம் என்னது ஸ்க்ரூ த்ரெட்ஸ் ஓகே so distance between successive screw threads இத நம்ம என்ன சொல்றோம் நம்ம distance between two consecutive or successive அடுத்தடுத்து உள்ள நல்லா தெரியுதா உங்களுக்கு இப்ப ஓகே successive distance between two consecutive or successive screw threads so இது ஒரு screw thread இதுக்கு அடுத்து உள்ள screw thread என்னது இது so இந்த ரெண்டு screw threadக்கும் உள்ள distance is called pitch pitch is nothing but distance between two successive or consecutive screw thread அதுதான் நம்ம என்ன சொல்றோம் pitch ன்னு சொல்றோம் okay so what do you mean by pitch pitch is the distance between successive threads okay is called pitch அல்லது என்ன சொல்லலாம் distance moved by the screw when it is completing one rotation the screw இருக்குல the screw வந்து எப்ப இந்த இடத்துல 0 இருக்கு இந்த ஸ்க்ரூல okay திருப்பி இது ரொட்டேஷனுக்கு அப்புறம் திருப்பி இதே இடத்துல 0 வரணும் என்ன செய்யணும் இந்த இடத்துல இப்ப 0 இருக்கு இப்போ நான் வந்து ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்றேன் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி எப்ப அதே இடத்துல 0 வருதோ அப்பதான் என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்க்ரூ வந்து ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல இருக்கிற 0 ஓகே சோ இப்போ என்ன ஆகும் ரொட்டேட் பண்ண என்ன ஆகும் இந்த 0 வந்து கீழே போகும் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து இதே பொசிஷனுக்கு வரும்போது ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லுவோம் ஓகே அந்த சமயத்துல இந்த ஸ்லீவ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆகி இருக்கோ இதான் என்னது ஸ்லீவ் ஓகே சோ இந்த ஸ்லீவ்ல எவ்வளவு லீனியர் டிஸ்டன்ஸ் கவர் ஆகி இருக்கோ அதை தான் நம்ம வந்து pitch அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஸ்க்ரூ when it completes one rotation ஒரு ரொட்டேஷன் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சரியா ஒரு ரொட்டேஷன் இப்படி திருகிறது இல்ல இப்படி திருகிறதுக்கு பேர் ஒரு ரொட்டேஷன் கிடையாது சரியா என்ன செய்யணும் 0 எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு திருப்பி 0 வரணும் அதுதான் one complete rotation so one full rotation okay திருப்பி 0 அதே இடத்துக்கு வரணும் okay so distance covered by the screw when it completes one rotation
சரியா? அப்போ ஒன் ரொட்டேஷன் அந்த சமயத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸு ஸ்லீவில் மூவ் ஆகி இருக்கோ, ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது நம்ம வந்து பிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் பிச்? பிச்சுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ரெண்டு சக்ஸசிவ் த்ரெட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை பிச்சுன்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் அல்லது சக்ஸசிவ் த்ரெட்ஸ், அதை வந்து நம்ம பிச்சுன்னு சொல்லலாம். வேறு எப்படி பிச்சு சொல்லலாம்? எப்போ வந்து இந்த ஸ்க்ரூ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிக்குதோ அப்ப, ஓகே, பிட்ச் ஸ்கேல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி இருக்கோ, ஓகே, அதை நம்ம என்ன சொல்லலாம்? பிட்ச்னு சொல்லலாம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஸ்க்ரூ when it completes one rotation. ஓகே, இந்த ஸ்க்ரூ காஜை நம்ம எப்படி சொல்றோம்? மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூன்னு சொல்றோம். ஏன்னா it works on the principle of micrometer screw. Screw gauge is called micrometer screw gauge because it is working on the principle of micrometer screw. ஆர் கிளியர்? இப்போ பிச்சுனா என்ன டெஃபினேஷன் புரியுதா? ரெண்டு சக்ஸசிவ் த்ரெட்ஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை பிச்சுன்னு சொல்லுவோம். எப்போ வந்து நமக்கு ஸ்க்ரூ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிக்குதோ அந்த சமயத்தில் ஸ்லீவில் பிச்சு ஸ்கேலில் எவ்வளோ லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து பிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், ஆர் கிளியர்? ஓகே, நவ் then, okay, pitch can formula? Pitch is nothing but linear distance moved by the screw by number of rotation of the screw. Okay, so linear distance moved by the screw by number of rotation. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் இது பிட்ச்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பிட்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, முதல்ல என்ன செய்யணும்? சர்க்குலர் ஸ்கேலை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இதானது சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேலை முதல்ல ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி 0 மார்க் வந்து ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகிற மாதிரி கொண்டு வா. முதல் என்ன செய்யணும்? சர்க்குலர் ஸ்கேல், நம்ம இதானது சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி என்ன செய்யணும்னா சர்க்குலர் ஸ்கேலில் உள்ள 0, ஏன்னா சர்க்குலர் ஸ்கேல்லையும் ரீடிங் இருக்கும், ஓகே, பிட்ச் ஸ்கேல்லையும் ரீடிங் இருக்கும். ஓகே, பிட்ச் ஸ்கேலில் ரீடிங் வந்து எவ்வளோ? ஓகே, ஸோ 15 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்கலாம். சர்க்குலர் ஸ்கேலில் 0லேருந்து 100 வரைக்கும் டிவிஷன்ஸ் மார்க் ஆகிருக்கலாம், அல்லது 0 to 50 கூட சில ஸ்க்ரூ காஜில் இருக்கும். சரியா? சர்க்குலர் ஸ்கேலில் சர்க்கம்ஃபரன்ஸில் அப்படியே மார்க் ஆகி இருக்கும். சரியா? ஸோ ரீடிங் எவ்வளோ இருக்கும்? சர்க்குலர் ஸ்கேலில் 0ல் இருந்து 50 டிவிஷன் இருக்கலாம், அல்லது 0ல் இருந்து 100 டிவிஷன் எடுத்துக்கலாம். நம்ம 100 டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சர்க்குலர் ஸ்கேலில் 0ல் இருந்து 100 டிவிஷன் வரைக்கும் இருக்கு. பிட்ச் ஸ்கேலில், ஓகே, பிட்ச் ஸ்கேல் 0வும் ஹெட் ஸ்கேல் 0வும் எப்போ வந்து கோயின்சைட் ஆகுதோ, ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும்? கோயின்சைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். முதல்ல சர்க்குலர் ஸ்கேல் இஸ் ரொட்டேட்டட். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? 0 மார்க் வந்து ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஓகே, எப்படி ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகுது? இதான் என்னது? பிட்ச் ஸ்கேல்னு சொல்லுவோம். இந்த பிட்ச் ஸ்கேலில் நமக்கு ரீடிங் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கேலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டிவிஷனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர் இருக்கும். சரியா? ஓகே, பிட்ச் ஸ்கேல் இஸ் மார்க்ட் இன் மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மார்க்ட் இன் மில்லிமீட்டர். இதான் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிட்ச் ஸ்கேல் சொல்கிறோம். இப்போ சர்க்குலர் ஸ்கேல், இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனுக்கு பேர் என்னது? ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, so this line is called reference line. ஓகே, இப்போ ஸ்க்ரூ இது என்னது? சர்க்குலர் ஸ்கேல். இங்கே இருக்கு நமக்கு சர்க்குலர் ஸ்கேல். இதுதான் என்னது? சர்க்குலர் ஸ்கேல். இந்த சர்க்குலர் ஸ்கேலில் 0 மார்க், ஓகே, இதான் வந்து 0 மார்க்னு வச்சுக்கலாம். அப்போ 0 மார்க் ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் வந்து பேஸ் லைன், இதை வந்து பேஸ் லைனும் சொல்லலாம், ரெஃபரன்ஸ் லைனும் சொல்லலாம். இந்த பேஸ் லைன் அல்லது ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகணும். முதல்ல என்ன செய்கிறோம்? சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா சர்க்குலர் ஸ்கேலில் உள்ள 0, ஓகே, ரெஃபரன்ஸ் லைன், பிட்ச் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைன் அல்லது பேஸ் லைன், அந்த பேஸ் லைனோட கோயின்சைட் பண்ண வைக்கணும். எது கால்குலேட் பண்ணுறதுக்கு? பிட்ச். இப்போ வந்து பிட்ச் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? பிட்ச் கால்குலேட் பண்ணுறதுக்கு சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி சர்க்குலர் ஸ்கேலோட 0, ஓகே, பிட்ச் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகணும். இப்போ பிட்ச் ஸ்கேலில் என்ன ரீடிங் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கணும். என்ன ரீடிங்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இதான் வந்து ரீடிங் இங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது 8ன்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதானது பிட்ச் ஸ்கேல் ரீடிங்.
இப்போ என்ன செய்யணும், பிக்சர் ஸ்கேல் ரீடிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அது எது வேணா இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், இல்லை 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பிக்சர் ஸ்கேல் ரீடிங்கை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கவுண்ட் தி பிக்சர் ஸ்கேல் ரீடிங். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா, ஓகே, ஸோ கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் தி லீனியர் ஸ்கேல் கம்ப்ளீட்லி அன்கவர்டு பை த ஹெட் ஸ்கேல். கம்ப்ளீட்லி அன்கவர்டு பை த ஹெட் ஸ்கேல், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது என்னது 8, இதுக்கப்புறம் என்னது 9 இந்த இடத்துல இருக்கு. இந்த 9 வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. ஓகே, 9 வந்து எங்க மறைஞ்சிருக்கு, சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல்ல மறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு கிளியராக நமக்கு தெரியறது என்னது 8 டிவிஷன்ஸ் தான் தெரியுது. அப்போ கம்ப்ளீட்லி அன்கவர்டு டிவிஷன் அப்படின்னா 8. அப்போ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் வந்து 8. எது வந்து கம்ப்ளீட்டாக அன்கவர் ஆகி இருக்கோ அந்த ரீடிங்கை தான் எடுத்துக்கணும். ஸோ பாதி மறைஞ்சு பாதி இது பண்ணுறதுலாம் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இது வந்து பாதி இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. கம்ப்ளீட்லி அன்கவர்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ இப்போ நான் 2 மில்லிமீட்டர் இங்கே போட்டிருக்கேன், அதனால் 2 மில்லிமீட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து பிக்சர் ஸ்கேல் ரீடிங். இது வந்து 1 0 1 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங் எடுத்திருக்கேன். ஓகே, திஸ் இஸ் தி ஹெட் ஸ்கேல் ஆர் சர்க்குலர் ஸ்கேல். ஓகே, இது வந்து ஹெட் ஸ்கேல் 0. திஸ் இஸ் கால்டு பேஸ் லைன். ஸோ திஸ் இஸ் பேஸ் லைன் ஆர் ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஹியர் 2 மில்லிமீட்டர், அதனால 2 மில்லிமீட்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் பேஸ் லைன் ஆர் ரெஃபரன்ஸ் லைன். நமக்கு வந்து எவ்வளோ இருக்கு, கம்ப்ளீட்லி அன்கவர்ட் டிவிஷன்ஸ் 2 டிவிஷன் இருக்கு. அப்போ 2 மில்லிமீட்டர். அப்போ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் என்னது நமக்கு 2 மில்லிமீட்டர். ஓகே, என்ன பண்ணணும், சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி சர்க்குலர் ஸ்கேல் 0 வந்து பிக்சர் ஸ்கேலோட பேஸ் லைனோட கோயின்சைட் பண்ண வைக்கணும். கோயின்சைட் பண்ண வச்சுட்டு ரீடிங் எடு, அது வந்து 2 மில்லிமீட்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் வந்து பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எடுத்துட்டேன், அது என்னது 2 மில்லிமீட்டர். ஓகே, அது எப்படி இருக்கணும், கம்ப்ளீட்லி அன்கவர்டு பை தி ஸ்க்ரூ. ஓகே, இதனால கம்ப்ளீட்லி அன்கவர் பை தி ஸ்க்ரூ அந்த மாதிரி இருக்கணும். எஸ் கிளியர்? தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா, திருப்பி என்ன பண்ணுறேன்னா சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 5 டைம்ஸ்ங்கிறது கண்டிஷன் கிடையாது, 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படி 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண பிறகு என்ன ஆகணும், திருப்பியும் அந்த 0 ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் வந்து ஓகே ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகணும். முதல்ல 0 வந்து ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆச்சு. அப்போ நீ ரீடிங் எடுத்துட்ட, பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எடுத்துட்ட. இப்போ என்ன பண்ணுற, அகைன் யூ ஆர் கிவிங் ரொட்டேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரொட்டேஷன்ஸ் யூ ஆர் கிவிங் 2, ஓகே 3, ஓகே 4 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுற. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும், நீ திருப்பி ஹெட் ஸ்கேலோட 0 ஓகே பிக்சர் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகி இருக்கணும். Okay, now when the 0 mark of the circular scale again arrives at the reference line, okay, after giving 5 rotations, after giving, okay, so இது rotating 5 times, okay, so rotate பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும், அது வந்து coincide ஆகணும். ஓகே, திருப்பி இப்போ என்ன செய்யணும், பிஎஸ்ஆர் பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கை நோட் பண்ணு. இப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் நான் 7 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். புரியுதா? முதல்ல செய்கிற இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேலை வந்து ரொட்டேட் பண்ணி ஓகே ஸோ 0 ஆஃப் தி மெயின் ஸ்கேல் பிட்ச் ஸ்கேலோட ஓகே பேஸ் லைனோட கோயின்சைட் பண்ண வச்சுட்டு நீ ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கிற. அந்த ரீடிங்கை நான் 2 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா சர்க்குலர் ஸ்கேலை அல்லது ஹெட் ஸ்கேலை 5 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் டைமாக 0 ஆஃப் த ஹெட் ஸ்கேல் பேஸ் லைனோட திருப்பி கோயின்சைட் பண்ண வைக்கிறேன். அப்படி கோயின்சைட் பண்ண வச்சுட்டு திருப்பி நான் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் நோட் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஓகே சோ 7 மில்லிமீட்டர் வந்திருக்கு. முன்னாடி எவ்வளவு இருந்தது, 2 மில்லிமீட்டர் இருந்தது. ஓகே சோ இப்போ 7 மில்லிமீட்டர் வந்திருக்கு. இதானது பிட்ச் ஸ்கேல். ஓகே சோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து 0 ஓகே 1 2 3 4 5 6 7 ஓகே சோ இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து ஹெட் ஸ்கேல் இருக்கு. ஓகே ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த சர்க்குலர் ஸ்கேலோட 0 இது வந்து சர்க்குலர் ஸ்கேல், இதோட 0 பிட்ச் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைன் அல்லது பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகி இருக்கணும். இப்படி கோயின்சைட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரீடிங் என்ன நோட் பண்ணா எவ்வளவு 1 2 3 4 5 6 7 அப்போ 7 டிவிஷன்ஸ். ஓகே அப்போ 7 மில்லிமீட்டர் இருக்கு. இப்போ ரீடிங் என்னது 7 மில்லிமீட்டர். நவ் த ரீடிங் இஸ் 7 மில்லிமீட்டர். இது இப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, வாட் இஸ் த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், சர்க்குலர் மோஷனால ஓகே எவ்வளோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு. முதல்ல 2 மில்லிமீட்டர் இருந்தது, இப்போ 7 மில்லிமீட்டர் ஆகியிருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லீனியர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இது எதனால நடந்தது, டியூ டு சர்க்குலர் மோஷன். ஓகே
இந்த சர்க்குலர் ஸ்கேல் ரொட்டேட் ஆனதுனால 2 மில்லிமீட்டர் 7 மில்லிமீட்டரா மாறி இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், பிரின்சிபல் ஆஃப் ஸ்க்ரூ காஜ்னு சொல்றோம். ஸோ லீனியர் மேக்னிஃபிகேஷன். ஸோ எவ்வளோ மேக்னிஃபை ஆச்சு, 2ல இருந்து 7க்கு மேக்னிஃபை ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது எதனால இன்க்ரீஸ் ஆச்சு, டியூ டு சர்க்குலர் மோஷன் ஆஃப் தி ஸ்க்ரூ. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ லீனியர் டிஸ்டன்ஸு, இப்போ பிஎஸ்ஆர் வந்து 7 மில்லிமீட்டர். முதல்ல பிஎஸ்ஆர் 2 மில்லிமீட்டர் இருந்தது, இப்போ பிஎஸ்ஆர் 7 மில்லிமீட்டர் இருக்கு. அப்போ எவ்வளோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகி இருக்கு, 7 minus 2 5 மில்லிமீட்டர். Clear? Okay, so linear distance moved equal to 7 millimeter minus 2 millimeter equal to 5 millimeter. Are you all clear? Okay, so இப்போ பிட்ச்னா என்னது, நம்ம வந்து பிட்ச் கால்குலேட் பண்ண போகிறோம். பிட்ச்ங்கிறது லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்க்ரூ. ஓகே, லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ அது கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் கால்குலேட் பண்ணணும். ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு பிட்ச் கிடைக்கும். ஃபஸ்ட்டு லீனியர் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் தான். ஓகே, சர்க்குலர் ஸ்கேல் இஸ் ரொட்டேட்டட் டு பிரிங் த 0 மார்க் ஆன் த ரெஃபரன்ஸ் லைன். சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி 0 மார்க் வந்து ரெஃபரன்ஸ் லைனோட கொண்டு வா. pitch scale reading note down பண்ணு. Okay, now count to the number of division. எப்படி pitch scale reading note பண்ணுவ, count to the number of division which is uncovered by, uncovered கவரே ஆயிருக்க கூடாது, நல்லா கிளியரா தெரியணும் நம்ம கண்ணுக்கு, uncovered by the screw. அதுதான் pitch scale reading. Say for example நம்ம இந்த pitch scale reading 2 mm ன்னு எடுத்துக்கிறோம். சரியா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எது கண்டுபிடிக்கிறதுக்கு, லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ என்ன செய்யறேன், நவ் சர்க்குலர் ஸ்கேல் இஸ் ரொட்டேட்டட் 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ற, திருப்பியும் சர்க்குலர் ஸ்கேலோட 0 பிட்ச் ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைனோட கோயின்சைட் ஆகி இருக்கணும். கோயின்சைட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ற, நோட் டவுன் பிஎஸ்ஆர் ஆஃப்டர் 5 ரொட்டேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்த ரீடிங் 7 மில்லிமீட்டர் நானா வச்சுக்கிறேன். சரியா, அப்போ லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மூவ் ஆகி இருக்கு, முதல்ல 2 மில்லிமீட்டர் மூவ் ஆகிருந்தது, இப்போ 7 மில்லிமீட்டர் மூவ் ஆகிருக்கு. therefore லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ்ட் இஸ் ஈக்குவல் டு 7 மில்லிமீட்டர் மைனஸ் 2 மில்லிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 5 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணோம் நம்ம ஸ்க்ரூவை, 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ் வி ஹவ் கிவன், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கிவன் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, எவ்வளோ லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு, 5 மில்லிமீட்டர் மூவ் ஆச்சு. எஸ், கிளியர்? Now, so how to calculate pitch? Pitch is equal to linear distance moved by the screw by number of rotations of the screw. Okay, what is linear distance moved by the screw? 5 millimeter. How many rotations we have given? 5. So what is pitch? Pitch is equal to 5 millimeter by 5 equal to 1 millimeter. Okay, this is how we have to calculate pitch. Okay, pitch is equal to, okay, linear distance moved by number of rotations given. So 1 millimeter is the pitch. Yes, are you all clear? ஸோ இப்போ வந்து பிட்ச் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணணும், லீஸ்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணணும். எப்படி வந்து லீஸ்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணுறது, லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, முதல்ல த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் தட் கேன் பி மெஷர்டு பை எனி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளோ வந்து மினிமமாக ரீடிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறதானது லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல் அப்படின்னு எடுத்தினா 1 மில்லிமீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கேலை வச்சு 1 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி மீட்டர் ஸ்கேல். கிளாக்கோட லீஸ்ட் கவுண்ட் என்னது, 1 செகண்ட். அதுதான் அது மினிமம் ரீடிங் இன் கிளாக். ஸோ கிளாக்கோட லீஸ்ட் கவுண்ட்டு 1 செகண்ட்னு சொல்லலாம். ஓகே, மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ அப்போ லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்னது, ஸோ ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட், ஓகே, தட் கேன் பி மெஷர்ட் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் லீஸ்ட் கவுண்ட். ஓகே, இப்போ லீஸ்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணணும். எப்படி லீஸ்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ இன் 1 ரொட்டேஷன் ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் இன் இஸ் 1 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ. Okay, when in 1 rotation of the circular scale is 1 millimeter. இப்போ நம்ம வந்து சர்க்குலர் ஸ்கேலை ஒரு தர கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி இருக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகி இருக்கும். பாரு, இப்போ சர்க்குலர் ஸ்கேலை ஒரு தர கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணினா இந்த இடத்துல இப்போ பிட்ச் ஸ்கேல் இருக்குது. ஓகே, இதான் வந்து என்னது பிட்ச் ஸ்கேல். ஓகே, ஸோ இதான் வந்து பேஸ் லைன். ஓகே, திஸ் இஸ் கால்டு பிட்ச் ஸ்கேல் ஆர் பேஸ் லைன். ஓகே, இதான் வந்து பிட்ச் ஸ்கேல். ஓகே, இப்போ சர்க்குலர் ஸ்கேல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் சர்க்குலர் ஸ்கேல்.
Okay, so this is circular scale, this is pitch scale. Okay, இப்போ நமக்கு so இந்த circular scale ஒரு தர rotate பண்றேன்னு வச்சுக்கோங்க, one complete rotation கொடுத்தீனா எவ்வளோ ஆகும்? இப்போ say for example 1 2 3 4 5 6 7 டிவிஷன்ஸ் இருக்குது, இது 7th டிவிஷன். இப்போ 7 டிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த சர்க்குலர் ஸ்கேலை ஒரு தடவை நீ வந்து மூவ் பண்ணினா எவ்வளோ மூவ் ஆகும்னா இங்கே 7ல் இருந்து ஓகே டிவிஷன் வந்து 8 ஆகலாம். ஓகே, அது வந்து ரொட்டேஷனுக்கு பொறுத்து, கிளாக் வைஸ் ரொட்டேஷனா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு தடவை நீ வந்து சர்க்குலர் ஸ்கேலை இப்படி ரொட்டேட் பண்ணினா இந்த 7 வந்து நம்ம என்ன ஆகிடும் 6ஆக மாறிடும். இப்போ 7க்கு இப்போ இந்த ரீடிங் எப்படி ஆகிடும்? சர்க்குலர் ஸ்கேல் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ சர்க்குலர் ஸ்கேல் வில் பி ஹியர் 4, இப்போ 5, ஓகே 6. இப்போ சர்க்குலர் ஸ்கேல் இந்த இடத்துல இருக்கும். இந்த ரீடிங் என்னது 6 நமக்கு. ஓகே, அப்போ நீ ஒரு தடவை ஓகே சர்க்குலர் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது மூவ் ஆகும்? 1 millimeter டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். ஸோ வென் யூ ரொட்டேட் த சர்க்குலர் ஸ்கேல் ஒன்ஸ், ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன். ஓகே, ஒரு தடவை இப்படி டக்குன்னு டேர்ன் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஒரு தடவை இப்படி டேர்ன் பண்ணுறது கிடையாது, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்? 1 millimeter மூவ் ஆயிருக்கும். இந்த சர்க்குலர் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இது வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மார்க் ஆகியிருக்கும், இங்கே வந்து மார்க் ஆகிருக்கும் இப்படி. ஓகே, ஸோ 0ல் இருந்து 100 வரைக்கும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மார்க் ஆகியிருக்கும். ஸோ டோட்டலாக சர்க்குலர் ஸ்கேலில் 100 டிவிஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் ஸ்கேல வந்து என்ன பண்ணுறோம்? ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஓகே சுற்றினா எவ்வளோ ஆகும்? 1 millimeter மூவ் ஆகும். ஓகே, ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை தி ஸ்க்ரூ இன் ஒன் ரொட்டேஷன் ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் இஸ் 1 millimeter. சர்க்குலர் ஸ்கேல் எவ்வளோ டிவிஷன் இருக்கு? 100 டிவிஷன் இருக்கு. இஃப் த சர்க்குலர் ஸ்கேல் இஸ் மூவ்டு த்ரூ 1 டிவிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 1 டிவிஷனுக்கும் 1 சர்க்குலர் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, 1 ரொட்டேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பாரு, இதானது 1 டிவிஷன். ஓகே, 1 சர்க்குலர் மோஷன்னா ஃபுல்லாக டேர்ன் ஆகி திருப்பி அதே பொசிஷனுக்கு வர்றது, இதான சர்க்குலர் மோஷன். ஓகே, ட்ரக் அவ்வளோதான். ஓகே, டக் அவ்வளோதான், இதானது 1 டிவிஷன். ஓகே, இதில் வந்து 100 டிவிஷன் இருக்குது சர்க்குலர் ஸ்கேலில். அந்த 100 டிவிஷனில் 0 டிவிஷன்லேருந்து 1க்கு மாறுறதுக்கு தான் என்னது 1 டிவிஷன். 0ல் இருந்து திருப்பியும் 0 கொண்டு வரதுக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன். எஸ், டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியணும். ஓகே, ஸோ டக் அப்படின்னு ஒரே ஒரு தடவை திருப்பறதுக்கு 1 டிவிஷன் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக திருப்பி இப்படி சுற்றி இப்படி கொண்டு வரதுக்குனது ஓகே 100 டிவிஷன் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் த சர்க்குலர் ஸ்கேல் இஸ் மூவ்டு த்ரூ 1 டிவிஷன், அப்போ என்னது 1 டிவிஷனோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும்? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு ஓகே 100 டிவிஷன் மூவ் ஆனா ஓகே ஒரு டிவிஷன் மூவ் ஆகிறதுக்கு 1/100. கிளியர்? ஓகே, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் சுற்றி வந்தால் சர்க்குலர் ஸ்கேல் எவ்வளோ டிவிஷன் கவர் பண்ணியிருக்கோம்? 100 டிவிஷனை கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் எவ்வளோ டிவிஷன் இருக்குது? 100 டிவிஷன் இருக்குது. அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிச்சா இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது, திருப்பி இதே இடத்துல நீ 0 கொண்டு வரணும். இந்த இடத்துல 0 இருக்குது, திருப்பி இதை வந்து ரொட்டேட் பண்ணி இதே இடத்துல 0 கொண்டு வரணும். அப்படி 0 கொண்டு வந்தீங்கன்னா 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அர்த்தம். அப்போ எவ்வளோ டிவிஷன்ஸ் கவர் ஆகிருக்கும்? 100 டிவிஷன் கவர் ஆகிருக்கும். ஸோ ஃபார் 100 டிவிஷன் okay, so 1 millimeter is covered. Then for 1 division, ஒரு டிவிஷன் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/100 ஆஃப் த பிட்ச். எஸ், சாரி, ஆல் கிளியர்? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 100 டிவிஷன் மூவ் ஆகும். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு டிவிஷனுக்கு ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர்டுனா 1/100 ஆஃப் த பிட்ச். So distance, so least count is equal to pitch by number of divisions on circular scale. Okay, so what is least count? Pitch by number of divisions. Pitch வந்து 1 millimeter by number of divisions வந்து 100. So 1/100 is 0.01 millimeter. 0.01 millimeter. இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்? least count வந்து okay 0.01 1 into 10⁻⁻2 millimeter எழுதிக்கிறேன். இந்த மில்லிமீட்டரை நான் என்ன பண்ணுறேன்னா 10⁻³ மீட்டர்னு எழுதிக்கிறேன். இந்த மில்லிமீட்டருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 10⁻³ மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ 10⁻² into 10⁻³ is 10⁻5. ஓகே, நான் இதை என்ன பண்ணுறேன்னா 10⁻1 மல்டிப்ளை பண்ணி 10⁻⁻1 மல்டிப்ளை பண்ணுறேன். 10⁻+1 10⁻−1 ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 10⁻−1ஐயும் 10⁻−5ஐயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10⁻−6 கிடைக்கும். அப்போ 10 into 10⁻−6 மீட்டர். இந்த 10⁻−6 மீட்டருங்கிறது என்னது? மைக்ரோமீட்டர். ஸோ திஸ் இஸ் கால்டு மைக்ரோமீட்டர். 10⁻−6 மீட்டர் இஸ் கால்டு மைக்ரோமீட்டர். தட் இஸ் வை
we call screw gauge as a micrometer screw? Because it measures, okay, so the dimension of an object of the order of micrometer. Screw gauge measures dimension of the order of micrometer, then we call screw gauge as a micrometer. Okay, so can you follow? Okay, so least count is pitch by number of divisions. Pitch is 1 millimeter, number of divisions on the circular scale is 100. So least count is 0.01 millimeter. So the 0.01 millimeter is 10 micrometer. Therefore, we are calling the screw gauge as a micrometer screw gauge. Yes, clear? Then, okay, error in screw gauge. So, what is the error in screw gauge? So, but due to manufacturing defect or wear and tear of the screw threads. Okay, so நம்ம வந்து manufacture பண்ணும்போது அதுல ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது wear and tear யூஸ் பண்ணி தேஞ்சு போயிருக்கலாம். அதானது wear and tear. அந்த ஸ்க்ரூ த்ரெட்ஸ்லாம் தேஞ்சு போயிருக்கும். அப்படி தேஞ்சு போனா நமக்கு வந்து எரர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எரர் வந்து irregular கேப்பாவோ இன்க்ரீசிங் கேப்பாவோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட்டுக்கும் செகண்ட் த்ரெட்டுக்கும் உள்ள கேப். ஓகே, ஸோ due to manufacturing defect or wear and tear of the screw. Okay, என்ன ஆகும், இந்த ஸ்க்ரூ த்ரெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்க்ரூ த்ரெட்ஸ்ல உள்ள ஓகே டிஸ்டன்ஸ், ஓகே, ஸோ இதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லாமல் இன்க்ரீசிங் கேப். ஓகே, ஸோ இப்போ கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம் கேப்பு. ஓகே, அல்லது இர்ரெகுலர் கேப்பாக இருக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கும் செகண்ட் த்ரெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, செகண்ட் த்ரெட்டுக்கும் தேர்ட் த்ரெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் கேப் அல்லது இன்க்ரீசிங் கேப், இது வந்து இன்க்ரீசிங் கேப், இது வந்து இர்ரெகுலர் கேப். ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், எல்லா ஸ்க்ரூ த்ரெட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ கண்டினியூஸாக ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அல்லது மேனுஃபேக்சரர் பண்ண எரர் மிஸ்டேக்குனால எப்படி இருக்கலாம், இன்க்ரீசிங் கேப்பாக இருக்கலாம் அல்லது இர்ரெகுலர் கேப்பாக இருக்கலாம். இர்ரெகுலர் கேப்னானது முதல் ஸ்க்ரூக்கும் செகண்ட் ஸ்க்ரூக்கும் உள்ள டிஸ்டன்ஸு செகண்ட் ஸ்க்ரூக்கும் தேர்ட் ஸ்க்ரூ த்ரெட்டுக்கும் இருக்காது. ஓகே, அது மாதிரி தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் அந்த மாதிரி இருக்காது, டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து எரர் அரைஸ் ஆகும். இந்த எரரை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஜீரோ எரர், இன்னொன்று பேக்லாஷ் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியூ டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அல்லது wear and tear of the screw threads, okay, it gives rise to irregular gap or increasing gap. Okay, so இந்த எரரை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜீரோ எரர், இன்னொன்று பேக்லாஷ் எரர். இப்போ ஜீரோ எரர்னா என்ன, பேக்லாஷ் எரர்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஜீரோ எரர்னா என்ன, இஃப் த ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல், இதான் இது சர்க்குலர் ஸ்கேல், okay, coincides with the zero of the pitch scale, இதானது pitch scale. Okay, so இந்த ஸ்கேல் ஆனது சர்க்குலர் ஸ்கேல், இதானது சர்க்குலர் ஸ்கேல், இதானது சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ. ஸோ ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் coincides with the zero of the pitch scale. pitch scale ஜீரோவும் சர்க்குலர் ஸ்கேல் ஜீரோவும் ஒரே லைனில் இருந்ததுன்னா ஓகே தென் ஜீரோ எரர் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஓகே, the instrument is free from zero error அல்லது no zero error in the instrument ன்னு சொல்லலாம். So if the zero of the circular scale coincides with the zero of the pitch scale, then the error is free from, okay, the instrument is free from zero error. Clear? Okay, zero error na என்னது, the head scale that is pitch scale ஜீரோவும் circular scale ஓட ஜீரோவும் என்ன ஆகணும், கோயின்சைட் ஆகணும். அப்படி கோயின்சைட் ஆனா எரர் இல்லை, அப்படி கோயின்சைட் ஆகாட்டினா கட்டாயம் என்னது எரர் இருக்கு. அந்த எரரை நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் எரர், இன்னொன்று நெகட்டிவ் எரர். ஓகே, ஸோ இஃப் தி ஹெட் ஸ்கேல் ஜீரோ, இப்போ பாருங்க ஹெட் ஸ்கேல் ஜீரோ எப்படி இருக்கு நமக்கு, பிலோ தி பிட்ச் ஸ்கேல் ஜீரோ, இதானது பிட்ச் ஸ்கேல். ஸோ பிட்ச் ஸ்கேல் ஜீரோக்கு கீழே ஓகே ஹெட் ஸ்கேல் ஜீரோ இருக்கு அல்லது சர்க்குலர் ஸ்கேல் ஜீரோ இருக்கு. ஸோ சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ அல்லது ஹெட் ஸ்கேலோட ஜீரோ பிட்ச் ஸ்கேல் ஜீரோக்கு கீழே இருந்தா பிளட் ப்ரெஷர்னு ஞாபகம் வச்சுக்கோ, பிலோ பாசிட்டிவ். blood pressure ஞாபகம் வச்சுக்கோ, below positive, B refers below, P refers positive, BP னா blood pressure னு சொல்லுவோம்ல, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ below positive, எது பிலோவாக இருக்கும், எது மூவபிள், இங்கே ஹெட் ஸ்கேல் தான் மூவபிள், பிட்ச் ஸ்கேல் வந்து மூவபிள் கிடையாது, இட் இஸ் ஃபிக்ஸட். ஓகே, ஸோ இப்போ ஹெட் ஸ்கேல் ஜீரோ வந்து பிட்ச் ஸ்கேல் ஜீரோவுக்கு பிலோவாக இருந்தால் தென் த எரர் இஸ் பாசிட்டிவ் எரர்.
ஓகே. ஸோ இப்போ எரர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எரர் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக ரீட் பண்ணாதுன்னு அர்த்தம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா லெங்க்த்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லெங்க் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இட் கேன் கிவ் 12.2 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து இது மெஷர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இன் திஸ் கேஸ் த ஸ்க்ரூ காஜ் வில் மெஷர் எக்ஸ்ட்ரா லெங்த். அதனால என்ன செய்யணும், நம்ம கரெக்ஷன் மேக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, எவ்வளோ எரர் வந்ததோ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். இஃப் த எரர் இஸ் பாசிட்டிவ், கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். ஓகே, இஃப் த எரர் இஸ் பாசிட்டிவ், கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். கரெக்ஷன் என்ன பண்ணணும், நெகட்டிவ். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். ஏன்னா என்ன அர்த்தம், ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா லெங்க்த்தை மெஷர் பண்ணுது, அதனால நான் இது ஓகே கரெக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இஃப் த ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேல் இஸ் பிலோ தி ஜீரோ ஆஃப் த பிட்ச் ஸ்கேல், தென் த எரர் இஸ் ஓகே பாசிட்டிவ். எரர் பாசிட்டிவ்னா இது எக்ஸ்ட்ரா லெங்க் மெஷர் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அடிஷ்னல் லெங்க் மெஷர் பண்ணதை சப்ட்ராக்ட் பண்ணணும் கரெக்ஷனில். அப்போ தான் ரீடிங் வந்து நம்ம கரெக்டாக வரும். ஓகே, ஸோ கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். ஓகே, தென் நெகட்டிவ் எரர் அப்படியே மாற்றி, இஃப் த ஜீரோ ஆஃப் தி சர்க்குலர் ஸ்கேல், இதானது சர்க்குலர் ஸ்கேல் ஆர் ஹெட் ஸ்கேல். ஸோ இஃப் த ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேல் இஸ் அபவ் தி பிட்ச் ஸ்கேல் ஜீரோ, இதானது பிட்ச் ஸ்கேல். ஸோ பிட்ச் ஸ்கேல் ஜீரோக்கு மேலே ஹெட் ஸ்கேல் ஜீரோ இருந்ததுன்னா ஓகே தென் த எரர் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ அபவ் மீன்ஸ் நெகட்டிவ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, இது ஆக்சுவலாக மெஷர் பண்ணுற லெங்க்த்தை விட கம்மியான லெங்க்த்தை மெஷர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, அதனால என்ன செய்யணும் நம்ம, we have to make positive correction. So correction is positive. இங்கே வந்து என்னது, correction is positive. Okay, so if the error is positive, correction is negative. If the error is negative, correction is positive. புரியுதா? ஓகே, ஸோ நெகட்டிவ் எரர்னா என்ன அர்த்தம், இது வந்து ஆக்சுவலாக மெஷர் பண்ணுற லெங்க்த்தை விட லெஸ் லெங்க்த்தை மெஷர் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸ்க்ரூ காஜ். அதனால என்ன செய்யணும், கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஆகிக்கணும். எஸ் கிளியர்? ஓகே, ஸோ இஃப் த ஜீரோ ஆஃப் தி ஹெட் ஸ்கேல் இஸ் அபவ் தி ஜீரோ ஆஃப் தி பிட்ச் ஸ்கேல், பிட்ச் ஸ்கேல் ஜீரோவை விட மேலே ஹெட் ஸ்கேல் ஜீரோ இருந்ததுன்னா எப்படி எரர் என்னது, நெகட்டிவ் எரர். இப்படி நெகட்டிவ் எரர் இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆக்சுவலாக மெஷர் பண்ணுற லெங்க்த்தை விட நமக்கு கம்மியான லெங்க்த்தை மெஷர் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஆக்கணும். எஸ் கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எரர். ஓகே, ஸோ வாட் இஸ் ஜீரோ எரர், பாசிட்டிவ் எரர் அண்ட் நெகட்டிவ் எரர். நெக்ஸ்ட் வி ஹவ் பேக்லாஷ் எரர். ஸோ வாட் யூ மீன் பை பேக்லாஷ் எரர்? ராட்செட் அப்படின்னு ஒரு இது இருந்தது இல்லை, அந்த ராட்செட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லீனியர் மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஒழுங்காகவே மூவ் ஆகாது ஸ்க்ரூ. ராட்செட்டை வந்து சம்டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ வந்து ஒழுங்காகவே மூவ் ஆகாது, ஜர்க்கி மோஷனாக இருக்கலாம் அல்லது தடங்கலாக இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒழுங்காக மூவ் ஆகாமல் இருக்கும். சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ராட்செட் மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக என்ன ஆகாதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்க்ரூ வந்து மூவ் ஆகாது. இப்போ நம்ம யூஸ்வலாக இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சடனாக இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோ ஸ்க்ரூவை, அப்போ என்ன ஆகுனா இமீடியட்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஸ்க்ரூ வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸ்டக் ஆகும். ஓகே, இந்த எரருக்கு பேர் தான் இது பேக்லாஷ் எரர்னு சொல்லுவோம். பேக்லாஷ் எரர் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று when the ratchet is rotated. ஓகே, லீனியர் மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது, அது ஜர்க்கியாக இருக்கும். ஓகே, அல்லது என்ன செய்யலாம், இன் சம் அதர் கேசஸ் இஃப் we rotate the screw in the opposite direction, இந்த ஸ்க்ரூ வந்து இமீடியட்டாக மூவ் ஆகாது. ஓகே, ஸோ ராட்செட்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது ஸ்க்ரூ வந்து இமீடியட்டாக மூவ் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற எரருக்கு பேர் பேக்லாஷ் எரர்னு அர்த்தம். ஸோ இந்த எரர்னால என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்டு கேப் இருக்கலாம் அல்லது ஓகே, ஸோ அதனால என்னது எரர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் த த்ரெட், அதனால இன்க்ரீஸ்டு கேப் இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் எரர் இஸ் கால்டு பேக்லாஷ் எரர். ஓகே, அலைன்மெண்ட் வந்து இம்ப்ராப்பராக இருக்கும், அதனால கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டுக்கும் இன்னொரு ஸ்க்ரூ த்ரெட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஓகே, இன்க்ரீஸ்டு கேப்பாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பேக்லாஷ் எரர். Is clear? Okay, now so the error is over, pitch is over, error is over, least count is over. Now how to take reading is a final step. How to take reading in okay, so screw gauge. So reading, okay, how to take reading here. Okay, இந்த இதானது screw gauge. now இப்போ reading இதில் பார்க்கலாம். இந்த screw gaugeல reading வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதானது pitch scale. okay, இதானது circular scale or head scale.
ஓகே. ஸோ இதில் எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாரு 1 2 3 4 5 6 7 நமக்கு பிக்சர் ஸ்கேல் ரீடிங் வந்து 7 மில்லிமீட்டர். ஸோ இன் போர்ஷன் ஏ நமக்கு இதை வந்து நம்ம வந்து போர்ஷன் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இன் போர்ஷன் ஏ வி ஹவ் காட் ஓகே பிக்சர் ஸ்கேல் ரீடிங் 7 மில்லிமீட்டர். அடுத்தது இந்த போர்ஷனை வந்து நம்ம போர்ஷன் பின்னு வச்சுக்கிறோம். இதானது போர்ஷன் பி. இது வந்து போர்ஷன் பின்னு எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் பியில் வந்து பாதி தான் வந்து கவர் ஆயிருக்கு. நமக்கு ஏற்கனவே பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எப்படி எடுத்துக்கணும், கம்ப்ளீட்லி அன்கவர்டு பை த ஸ்க்ரூன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே. ஸோ இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து கம்ப்ளீட்டாக எந்த ரீடிங் வந்து அன்கவர் பண்ணாமல் இருக்கோ அந்த ரீடிங் தான் அது பிக்சர் ஸ்கேல் ரீடிங். இப்போ பாதி அரைகுறையாக இருக்கிற ரீடிங் வந்து ஓகே நமக்கு பிக்சர் ஸ்கேல் ரீடிங் கிடையாது. ஓகே. இங்கே வந்து மேலே வந்து 1 மில்லிமீட்டரில் இருக்கும், கீழே வந்து 1/2 மில்லிமீட்டர் டிவிஷன் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அன்கவர்டு டிவிஷன். அப்படி இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கக்கூடாது, அந்த ரீடிங்கை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் வந்து நமக்கு எவ்வளவு 7 மில்லிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ கம்ப்ளீட்லி அன்கவர்டாக இருந்தால் நமக்கு 8th ரீடிங் தெரியல. இங்கே 7th ரீடிங்க்கு அப்புறம் 8th ரீடிங் தெரியல. ஆனால் 8th ரீடிங்கில் 7th ரீடிங்க்கு அப்புறம் பாதி வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அந்த போர்ஷன் பியில். ஓகே. அந்த போர்ஷன் பியில் உள்ள ரீடிங்கை எப்படி எடுக்கிறது, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் கோஇன்சிடென்ட்ஸ் தட் இஸ் இது ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ட்ஸை நோட் பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி நோட் பண்ணுறதுங்க, ஸோ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் இஸ் நோட்டட் டவுன். எவ்வளோ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் 7 மில்லிமீட்டர். புரியுதா. ஸோ 5 இது வரைக்கும் வந்து பிக்சர் ஸ்கேல் ரீடிங். ஸோ 7 மில்லிமீட்டர். இதில் இருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிது, 7 மில்லிமீட்டர் கிடச்சிது. ஓகே. இது 8th மில்லிமீட்டர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. 8th மில்லிமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிருக்கு பாரு. ஸோ 7க்கு அப்புறம் பாதி டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லாக் ஆகிருக்கு. ஓகே. நமக்கு 8th ரீடிங் கண்ணுக்கு தெரியல. ஸோ கம்ப்ளீட்லி அன்கவர்டு ரீடிங் தான் என்னது பிக்சர் ஸ்கேல் ரீடிங். அப்போ 7 மில்லிமீட்டர் தான் பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எடுத்தாச்சு. ஓகே. இந்த அன்கவர்டு ரீடிங் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆயிருக்கு, எவ்வளோ டிவிஷன் ரொட்டேட் ஆயிருக்குன்னு நோட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்க்ரூவில் ஹெட் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன் ரொட்டேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது, ஸோ எந்த டிவிஷன் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் கோயின்சைடிங் வித் பேஸ் லைன். இதான் என்னது பேஸ் லைன். ஓகே. ஸோ இந்த பேஸ் லைனோட எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும் நம்ம. சரியா, பார்க்கலாமா. இப்போ இது வந்து 20. ஓகே. இங்கே இருக்குது 25, இது வந்து 20. 20க்கு அப்புறம் என்னது 21 22 23 24. இதானது 24. அப்போ என்னது 24th டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் வித் பேஸ் லைன். எல்லாரும் புரியுதா. ஸோ 24th டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் வித் பேஸ் லைன். பாரு நல்லா தெரியும். ஓகே. 24th டிவிஷன் பாரு, இது என்னது 20 டிவிஷன். 20க்கு அப்புறம் எத்தனாவது டிவிஷன், இது 21 22 23 24. ஸோ 24th டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் வித் பேஸ் லைன். இந்த பேஸ் லைனோட எத்தனாவது டிவிஷன் நமக்கு கோயின்சைட் ஆகுதுன்னா 24th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. அப்போ வெர்னியர் சாரி ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் வந்து 24ன்னு எடுத்துக்கணும். சரியா. இந்த 24ஐ லீஸ்ட் கவுண்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. லீஸ்ட் கவுண்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 0.01 மில்லிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் நோன். ஓகே. அந்த லீஸ்ட் கவுண்ட்டை இந்த 24ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எஸ் கிளியர். ஓகே. முதல்ல பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும். பிக்சர் ஸ்கேல் ரீடிங் வந்து கம்ப்ளீட்லி அன்கவர்டு, வெளியில் தெரிகிற ரீடிங். வெளியில் தெரிகிற ரீடிங் எவ்வளவு, 5 6 7 7 வரைக்கும் தான் தெரியுது. 8வது ரீடிங் மறைச்சிருக்கு. ஓகே. அப்போ 7 தான் வந்து மெயின் பிக்சர் ஸ்கேல் ரீடிங். ஸோ பிக்சர் ஸ்கேல் ரீடிங் PSR இஸ் 7 மில்லிமீட்டர். ஓகே. இந்த போர்ஷனை தான் நம்ம வந்து போர்ஷன் ஏன்னு எடுத்துக்கிறோம். போர்ஷன் ஏல 7 மில்லிமீட்டர் இருக்கு. இந்த போர்ஷன் இதான் என்னது போர்ஷன் பி. இந்த போர்ஷன் பி திஸ் இஸ் அன்கவர்டு, கம்ப்ளீட்லி அன்கவர்டு போர்ஷன். இந்த போர்ஷனில் உள்ள ரீடிங்கை எப்படி எடுக்கிறதுனா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸை நோட் பண்ணுறோம். ஸோ ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் எப்படி நோட் பண்ணுறது, 20க்கு அப்புறம் எத்தனாவது டிவிஷன் இந்த பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகுதுன்னு பாரு. 20 21 22 23 24. அப்போ 24th டிவிஷன் வந்து நமக்கு பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகுது. அப்போ ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இஸ் 24 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ், ஓகே 24. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி அன்கவர்ட். ஸோ த ஸ்க்ரூ இஸ் நாட் கம்ப்ளீட்லி கவர்ட். ஓகே. ஸோ எவ்வளோ டிவிஷன் கிராஸ் ஆயிருக்கு, 24 டிவிஷன் கிராஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 24th ரீடிங்கை நீ எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எஸ், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு ரொட்டேஷன் வந்து கொடுத்தா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுத்தா 1 மில்லிமீட்டர் மூவ் ஆகும். ஸோ 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். ஓகே. அப்போ 100 டிவிஷன்
அந்த ஒன் ரொட்டேஷன் இந்த ஸ்க்ரூவை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணினா 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும். லீனியர் டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர் மூவ் ஆகும். பிச்சு ஸ்கேலில் 1 மில்லிமீட்டர் மூவ் ஆகும். இதை கம்ப்ளீட்டாக, அதாவது இங்கே 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதே இடத்துல 25 வரணும். ஒரு சுற்றி 25 திருப்பி வரணும். அப்படி 25 வந்தால் இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்? 1 மில்லிமீட்டர் மூவ் ஆகும். ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு 1 மில்லிமீட்டர் மூவ் ஆகும். ஸோ 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். ஆனால் அந்த 1 ரொட்டேஷன் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளவு டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கும் அப்படின்னா, சர்க்குலர் ஸ்கேல்ல 100 டிவிஷன் இருக்கும். ஓகே, பிட்ச் ஸ்கேல்ல 1 மில்லிமீட்டர், சர்க்குலர் ஸ்கேல்ல 100 டிவிஷன். ஸோ 100 டிவிஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். இப்போ நான் 100 ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணிக்கிறேன் இதை, சரியா? ஸோ இப்போ 100 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ரெண்டு பக்கமும் நான் 100 டிவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் பை 100 அண்ட் திஸ் பை 100. அப்போ என்ன ஆகும்? 100 by 100 வந்து 1 ஆகிடும். இங்கே கேன்சல் ஆகி 1 டிவிஷன், இங்கே 1/100 மில்லிமீட்டர், சரியா? அப்போ 1 டிவிஷனுக்கு 1/100 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? 1 டிவிஷனுக்கு 1/100 மில்லிமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்போ 24 டிவிஷனுக்கு, ஸோ 24 into 1/100 மில்லிமீட்டர். ஆர் கிளியர்? ஒரு ரொட்டேஷனுக்கு டிஸ்டன்ஸ் மூவ் வந்து 1 மில்லிமீட்டர். ஸோ ஃபார் 1 ரொட்டேஷன் the distance, linear distance moved is 1 millimeter. 1 rotation is nothing but எவ்வளோ? 100 division. So for 100 division 1 millimeter move ஆயிருக்கு. Then for 1 division எவ்வளோ மூவ் ஆயிருக்கும்? 1/100 millimeter. இப்போ ஒரு டிவிஷனுக்கு 1/100 மில்லிமீட்டர் மூவ் ஆயிருக்குன்னா 24 டிவிஷனுக்கு 24 into 1/100 மில்லிமீட்டர் மூவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம 24 டிவிஷன் வந்து ஹெட் ஸ்கேல் டிவிஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Yes, clear? So 24 into 1/100 millimeter is nothing but 0.24 millimeter. அப்போ போர்ஷன் பியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகி இருக்கும் அப்படின்னா 0.24 millimeter கவர் ஆகிருக்கும். இதில் 0.24 millimeter கவர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் லெங்க் எவ்வளவு? டோட்டல் லெங்க் இஸ் போர்ஷன் ஏ ப்ளஸ் போர்ஷன் பி. போர்ஷன் ஏ வந்து 7 மில்லிமீட்டர், போர்ஷன் பி வந்து 0.24 மில்லிமீட்டர். therefore total length is 7.24 millimeter. So idanadu, this is how we have to take the reading. Yes, okay, so hope you all understood how to take the reading. Yes, did you all understand? புரிஞ்சா எல்லாருக்கும்? Okay, yes, now see, portion A 7 millimeter, this is called linear scale reading. Okay, portion B 24 into 1 millimeter by 100. Okay, so 24 ங்கிறது number of divisions on the circular scale. Okay, and this is crossed by the baseline. Number of divisions on the circular scale which is crossing the reference line. அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். Okay, 1 millimeter by 100 அப்படிங்கிறது okay least count. ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படி நான் சொல்கிறேன். போர்ஷன் ஏங்கிறது 7 மில்லிமீட்டர், அந்த 7 மில்லிமீட்டருங்கிறது லீனியர் ஸ்கேல் ரீடிங் அல்லது பிட்ச் ஸ்கேல் ரீடிங் சொல்லலாம். ஓகே, லீனியர் ஸ்கேல் ரீடிங் நத்திங் பட் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். போர்ஷன் பி என்னது? 24 into 1 millimeter by 100. இதான் வந்து போர்ஷன் பியில் உள்ள ரீடிங். இந்த 24 என்ன சொல்லலாம்? அதில் 24ங்கிறது நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கிராஸ்ட் பை த சர்க்குலர் ஸ்கேல். இந்த 1 millimeter by 100ங்கிறது லீஸ்ட் கவுண்ட். இது அப்படியே நம்ம ஃபார்முலாவாக எழுத போகிறோம். அப்போ டோட்டல் லெங்த் இஸ் ஈக்குவல் டு linear scale reading LSR னு போட்டிருக்கேன், அல்லது PSR னு கூட நம்ம எழுதிக்கலாம். So linear scale reading is nothing but PSR. So PSR, this is PSR plus okay n number of divisions in the head scale into LC. Okay, so PSR plus okay, so head scale coincidence into least count. H என்ன எப்படி எழுதிக்கலாம்? PSR plus head scale coincidence into least count. So this is the formula for finding total length. So how to derive the formula for finding total length? Total length is equal to PSR plus HSC into least count. This is the formula. Is clear? Portion A ங்கிறது 7 millimeter. The 7 millimeter ங்கிறது linear scale reading. Portion B ங்கிறது okay 24 into 1 millimeter by 100. The 24 னா என்ன? 1 millimeter by 100 னா என்ன? 24 ங்கிறது number of divisions. So H scale coincidence. 1 millimeter by 100 ங்கிறது least count. So how can we make a general formula? Total length is equal to PSR pitch scale reading plus head scale coincidence into least count. So this is how we are making the formula for finding total length. Okay, so total length of the object is found. Yes, did you all understand? Hope you all understood all the full concept of screw gauge. Okay, so thanks for listening for a long time. Okay, so please if you like this video, please share, view and subscribe. Pass on to your friends and relatives. Thank you. Bye children.